पति ब्रह्मचारी। நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா யோசிச்சுக்கோ. குலதெய்வம் பூஜை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அங்க கோவில நிறைய சுத்த வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு சாரி கட்டிட்டு கோவில சுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் உன் நிலைமை நீயே கொஞ்சம் பாரு. காலுக்கு மருந்து தடவிட்டு இருக்க, அப்புறம் உன்னால எப்படி நடக்க முடியும்? நம்ம பேசாம ஒண்ணு பண்ணலாம். இந்த கோவிலுக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிடலாம். 5 நாள் சொல்லியிருந்தீங்க சரளா அத்தை. 5 நாள்ல இப்போ ஒரு நாள் முழுசா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு நாளே அவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டான்னு அவளோட வலியே அத சொல்லும். அவ என்ன வேணாலும் முயற்சி பண்ணட்டும், ஆனா இந்த வீட்ல அவளை நான் இருக்கவே விட மாட்டேன். விந்தியா, அவ வேணா குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண போகட்டும், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் மருமகனா அது பிந்தியா மட்டும்தான். எப்படி நம்ம திடீர்னு கோவிலுக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண முடியும்? மருமகளே, என் ஃப்ரெண்டு கணேஷ் என்னெல்லாம் தேவைப்படும் சொன்னானோ எல்லாமே வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் பூஜைக்கு முன்னாடி ஐயர்கிட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொன்னான். சரியா? तू ना जरा सा भी मेरी तरह, ना कहीं से मैं तेरी तरह, मिलके भी दोनों हैं अजनबी, कैसी है ये दास्तां, ये दास्तां। நாம இதுலயா கோவிலுக்கு போக போறோம்? இல்ல அது எனக்கு ஓகே தான், ஆனா நான் எப்படி உட்கார்றது? அட, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க ஏற்கனவே ஸ்மார்ட் வேற, டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாருங்க, நீ இந்த மாதிரி முதல்ல புடிச்சுக்கணும், அப்புறம் ஏறி உட்காரணும், அப்புறம் இந்த மாதிரி சாஞ்சிக்கணும். புரியுதா? அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. லா 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 லா. ஆல்ரெடி கொட்டிட்டல, இறங்கு. கவலைப்படாதீங்க பிரம்மச்சாரி, நான் உங்களை டச்சே பண்ண மாட்டேன். இங்க பாருங்கப்பா, புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க ஒன்னா சேர்ந்து 291 தடவை இந்த கோவிலை சுத்தி வராங்க. ஒன்னா சேர்ந்து கலசத்தை எப்படி வச்சு சுத்தி வர்றது? இவன் தான் பிரம்மச்சாரி ஆச்சு, இவனை தொடக்கூட முடியாது. இந்த சூரஜ் இப்ப எங்க போறான்? நீ கோவில சுத்தி வரணும் இல்லையா? அப்ப நான் சொல்றேன், நீ இதுல உட்காரு. இல்ல இல்ல, என்னால சுத்தி வர முடியும். இல்ல உட்காரு. நீ போய் உட்காருமா. நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது. पर लंबी है दूरियां, है दूरियां।
सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपते देन्द्रियुगं स्मरामि मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडध्वज मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलाय तनोहरि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते அம்மா தாயே, இந்த கல்யாணம் என் சம்மதத்தோட நடக்கல. ஆனா நான் இப்போ சூரஜ என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். ஒரு மனைவியா எல்லா சந்தோஷத்துலயும் எல்லா துக்கத்துலயும் நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க. கட்டாயத்தின் பேரில் தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். நான் ஈஷோடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நாசம் பண்ணணும்னு நினைக்கல. அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் இந்த கல்யாணங்கிற உறவை விட்டுட்டு அவள் அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இங்க பாருப்பா, இந்த பாதுகாப்பு கயிறை ஒருத்தர் இன்னொருத்தரோட கையில கட்டி விடுங்க. அப்பதான் அம்மனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு एक கிடைக்கும். है जमीन एक है आसमां दोनों ही है दोनों से जुदा रहते हैं दोनों ही साथ साथ पर लंबी है दूरियां है दूरियां तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ तू कहाँ मैं कहाँ அந்த ஆத்த அருளால நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நீங்க சேர்ந்து இருக்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரியான ஆளு தான் தேர்ந்தெடுத்திருக்க. இந்த saree நல்லா இருக்கு. எங்கம்மா வாங்கின? எந்த சாரி என் புருஷன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். புருஷன் புருஷன் சொல்றது கேட்டு அப்படியே வெறுத்து போச்சு. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. பாத்தீங்களா, புருஷனா இப்படி இருக்கணும். பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்காப்ல. ஆனா நீங்களும் தான் இருக்கீங்க, ஒரு கட்சி கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ஆண்டவன் தான் எங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தது. நல்ல அருமா. இப்பையில இருந்து இந்த மொத்த ஏரியாவும் என்னோடது மட்டும்தான். இதுக்கப்புறம் மனோகர் பான் மசாலா வண்டி நம்ம ஏரியாக்குள்ள வராதுங்க. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா?
சூப்பர். கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா புளியன் கொம்பா புடிச்சிட்டு, அதுவும் அந்த குலாப் சிங்கோட பொண்ணையே புடிச்சிட்டேன். பாவம் அந்த குலாப் சிங், நீ பிரம்மச்சாரி நினைச்சிட்டு தன்னோட பொண்ணை உன்கிட்ட பாத்துக்க சொல்லி உன்னை வேலைக்கு வச்சிருக்கான். ஆனா நீ என்ன பண்ண? அவளை பாத்துக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே அவளை கொண்டு வந்துட்ட. நீ பெரிய ஆளுதான்ப்பா. நானும் கேள்விப்பட்டேன். இந்த நகரத்திலேயே டக்கர் ஃபிகர்னா அது அவதானாமே. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? 2 ரவுடிங்க கோயில்ல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கம்மா. அவனுங்களுக்கு கடவுள் மேல பயமே இல்ல. சுரேஷ் stop! அப்போ உன்னோட புருஷன் ரவுடியா? உன்னோட சேலை, குங்குமம், பொட்டு, வளையல் இதெல்லாம் ரவுடிசம் பண்ணி தானே அவன் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே மேல். ஈஷா, இன்னையோடு நீ 17 வார திங்கக்கிழமை விரதத்தை முடிச்சிட்ட. எந்த மாதிரி கணவன் வரணும்னு வேண்டுன? அண்ணி, புருஷன் பொண்டாட்டின்றவங்க ஒருத்தரோட அடையாளமா இருக்கணும். அதாவது ஏருடல் ஓர் உயிர் மாதிரி. எந்த உறவுல ஒருத்தரோட தப்பால இன்னொருத்தர் கேள்வி கேட்கப்படுறாங்களோ அந்த இடத்துல ஒருத்தர் சக்சஸ் ஆனால இன்னொருத்தர் சக்சஸ் ஆன மாதிரி தான். அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் எனக்கு புருஷனா வரணும். அப்பதான் மக்கள் பாக்குறப்ப என்ன சொல்வாங்கன்னா, அங்க பாருங்க ஐஏஎஸ் ஆபீசருடைய பொண்டாட்டி போறாங்கன்னு. பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப போலாமா? என்ன விஷயம் ஆரவ் சார்? இன்னைக்கு நீங்க டிஃபரெண்டா இருக்கீங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல் டே தான். இன்னைக்கு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போறேன். தேங்க் யூ. ஆமா காவியா, என்னோட பெஸ்ட் மெமரி லைஃபை என்கிட்ட மறுபடியும் காமிச்சு என்னோட தைரியத்தை வெளியே கொண்டு வந்துட்டேன். நீயே பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நானே எழுந்து என் சொந்த கல்ல கண்டிப்பா நிப்பேன். ஸோ தேங்க்யூ காவியா. நீ எப்படி இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? குஷ்பு பிரெக்னண்டா இருக்கா. ஒருவேளை உன்னால இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இது வீடு, விளையாடுற கிரவுண்ட் ஒண்ணு கிடையாது. வேலைக்காரனா அதுக்கேற்ற வேலையை மட்டும் பாரு. அனுராகனா ப்ளீஸ். காவியா வேலைக்காரி இல்லை, நீங்க எப்படி? சாரி சார். அடுத்த தடவைல இருந்து இந்த வேலைக்காரி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டா. சாரி. நீ ஓகேவா? யா. குழந்தை மேல இவர் இவ்வளவு பைத்தியமா இருக்காரு. என்னைக்கு நான் பிரெக்னன்ட் இல்லைன்னு இவருக்கு தெரிய வருதோ அப்ப இவர் என்ன பண்ணுவாரோ? சித்தப்பா வந்துட்டாரு, சித்தப்பா வந்துட்டாரு. சரி சரி, நீ உள்ள போய் படி.
கோயிலுக்கு போகாம இவன் எங்கேயோ ரவுடிசம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அட ஆண்டவா, என்ன கொடுமை இது. சுரேஷ், காட்டு, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் பெருமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அட ரவுடிக்கு என்ன ஆக போகுது? கோயிலா இருந்தா என்ன, குளமா இருந்தா என்ன, எல்லா இடமே அவனுக்கு சண்டை போடுற இடம் தானே. நீ நல்லா இருக்க இல்லம்மா? நீங்க தானே இவனை வலுக்கட்டாயமா அனுப்புனீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, என்ன மாதிரி குலதெய்வத்துக்கும் இந்த ஜோடியை பிடிக்கல போல இருக்கு. அதான் பூஜையே பண்ணாம 2 பேரும் வந்துட்டாங்க. இல்ல, பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்தாங்க பிரசாதம். நல்லா இருமா. சபாஷ். அந்த ஆண்டவன் தாமா உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சிருக்கான். இவனுக்கு உண்மையிலேயே தலையெழுத்து நல்லா இருக்கு. அதனாலதாம்மா நீ இவனுக்கு பொண்டாட்டியா வந்திருக்க. இல்ல இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. இவ என் சூரஜுக்கு யமனா வந்திருக்கா. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்ட கெட்டவ இவதான். கடைசியில ரவுடின்னு காமிச்சிட்டல. சீட்டிங், அப்புறம் அடித்தடி தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? அப்போ உன்னோட புருஷன் ரவுடியா? உன்னோட சேலை, குங்குமம், பொட்டு, வளையல் இதெல்லாம் ரவுடிசம் பண்ணி தான் நம்ம வாங்கியிருப்பான். உன்னை கொஞ்சம் பொறுமையா பாரு ஈஷா. இது நீதானா? என்ன ஆனாலும் சரி, நீ மனசை தளர விடக்கூடாது. உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நீ நல்லபடியா நிறைவேற்றணும். ஏ மகாராணி, சும்மா பெட்ல உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம போய் துணியை காய போடு. இதோ வந்துட்டேன் அத்தை. சுரஜன, கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, என்னோட பிரசாதம் எங்க? பிரசாதம் வேணுமா? என் அப்பா எனக்கு நிறைய பிரசாதம் கொடுத்தாரு. அப்பா கிட்ட இருந்து பிரசாதமா? பிரசாதம் வேணுமா உனக்கு? அண்ணே, வைத்தியம் பிடிக்குதா? எங்க அப்பா என்ன முன்னாடி கூட பயங்கரமா திட்டி இருக்காரு. ஆனா எப்ப இந்த இஷா இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் போகும்போது வரும்போதெல்லாம் கோவில்ல மணி அடிக்கிற மாதிரி என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த தலைவலி எப்ப என்ன விட்டு போக போதுதான் தெரியல. இங்க பாரு, நீ சொன்னியே போலியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா எல்லாமே நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? அண்ணி 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 அண்ணினே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தானே அவ கூட ஃப்ரெண்டா இருன்னு சொன்ன. அப்பதான் அவ மனசை மாத்திட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போவான்னு நீ சொன்ன. நானும் அதே மாதிரி தான் நடிச்சேன். அன்பா அவகிட்ட பேசினேன், கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன், சேலை வாங்கி கொடுத்தேன், பாசா வாங்கி கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எதுவுமே ஆகல. அவ பிடிச்சபடியா ஒரே இடத்துல இருக்கா. ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. இன்னொரு பக்கம் அண்ணி 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 நீ என்ன சொல்லி கடுப்பு ஏத்திட்டு வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. ஒரு விஷயம் தெளிவா கேட்டுக்கோ, அவ உன்னுடைய அண்ணி கிடையாது. அதே மாதிரி என்னோட பொண்டாட்டியும் இல்ல. என்ன வந்து அண்ணி அண்ணிங்கிற? அண்ணா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அண்ணி கண்ணுல கண்ணீர் வரவே கூடாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு.
நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. என்னெல்லாம் கேட்கணுமோ அதை நான் சாயங்காலமே கேட்டுட்டேன். இங்க பாரு, நீ சொன்னியே போலியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா எல்லாமே நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? வெளியே நடந்துச்சு இல்லையா, நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். நான் தான் சொன்னல எதுவும் கேட்க தயாரா இல்லைன்னு. ஆனா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தானே நீ என் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்த. சூரஜ், நான் இங்க இருந்து போக விரும்பல. இப்ப அந்த வீடு என்னுடைய உலகம் கிடையாது. இந்த வீடு தான் என்னுடைய உலகம். சூரஜ், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு ரவுடித்தனத்தை விட்டுரு. ஆனா நீ உன்னுடைய பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற. இந்த வீட்ல அப்படி உனக்கு என்னதான் இருக்கு? யாருக்குமே இந்த வீட்ல உன்னை பிடிக்கல தெரியுமா? எதுக்காக இப்படி ஒரு வெறுப்புக்கு இடையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? எவ்வளவு வெறுப்பு காட்டினாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்ப சரி, நல்ல அனுபவி. எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, என்னையும் பொறுத்துக்கோ. அதனால நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்ன இருக்க விடு. புரிஞ்சுதா உனக்கு? ஒத்துக்கிற இங்க இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்காதுன்னு. ஆனா அதே ஆளுங்க தான் நீ எந்த தப்பும் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் சூரஜ், நீ அவங்களுக்காக கூட மாற மாட்டியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னால மாற முடியாது. ஆனா உன்கிட்ட இப்பவும் சாய்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை இங்க வந்து அழிச்சுக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அண்ட் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கா. ச்சே. ஓகே, நான் கண்டிப்பா போறேன். இப்ப நீ என்ன சொன்ன? அதான் நீ கேட்டதான் நான் சொல்றேன். நான் இங்க இருந்து நிரந்தரமா போயிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? உன்னுடைய எல்லா கண்டிஷனும் நான் இப்பவே ஏத்துக்கிறேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு. அடுத்த 48 மணி நேரத்துக்கு, அதாவது 2 நாளைக்காவது உன் ரவுடித்தனத்தை நீ விட்டுடணும். அடுத்த 48 மணி நேரத்துக்கு எந்த அடிதடியையும் நீ போய் தலையிடக்கூடாது. யார் மேலேயும் கை வைக்க கூடாது. யாரையும் மிரட்டக்கூடாது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீ ஒரு ரவுடி மாதிரி இல்ல, அதுக்கு பதிலா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒரு சூரஜ் இருந்தானே, நீ அவன மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த பையனை தான் உங்க அப்பா என் பையன்னு சொல்லி ஊரெல்லாம் பெருமைப்பட்டாரு. சூரஜ், ஒருவேளை 48 மணி நேரத்துக்கு நீ நான் சொல்றதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோ. அப்ப நான் வாக்கு கொடுக்குறேன். 48 மணி நேரத்துக்கு அப்புறமா என்னுடைய முகத்தை நீ இதுக்கப்புறம் எப்பவும் பார்க்க மாட்டேன். இது பக்காவான ப்ராமிஸ் தானா? கண்டிப்பா டபுள் கன்ஃபார்ம். அப்படின்னா நானும் இதை ஒத்துக்கிறேன். 48 மணி நேரத்துக்கு. இந்த வீட்டில் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மாமாக்கு அவருடைய பழைய சூரஜ் கிடைச்சிட்டாலே போதும்.